தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல இருந்து ரொம்ப முக்கியமான அப்டேட் என்ன அப்டின்னா, சீட் மேட்ரிக்ஸ் வந்து நேத்து வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சீட் மேட்ரிக்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னலாம் இருக்கு அப்டின்றது, கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரு கேட்டகரிக்கு எவ்வளோ சீட் இருக்கு அப்டின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ஓவராலா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த சீட்டு. நமக்கு கரெக்ட்டான சீட்டு தெரியாமலாம் இருந்தது இல்லையா? நெறைய காலேஜஸ் சில அட்ஜஸ்ட்மென்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அது பிரைவேட் காலேஜ்ல தான் நடந்தது. பட் கவர்மெண்ட் காலேஜ பொறுத்தவரைக்கும் சீட்டு சில காலேஜ்ல இன்கிரீஸ் பண்ணியோ, சில காலேஜ்ல டிக்ரீஸ் பண்ணியோ அந்த மாரிலாம் இருந்ததுனா கூட, இதுல நமக்கு டீட்டெயிலா தெரிஞ்சிரும். ஸோ இந்த இந்த கேட்டகரி இப்ப நீங்க பார்த்துக்கலாம். நம்ம நீங்க வந்து எந்த கேட்டகரில இருக்கிறீங்களோ, அந்த கேட்டகரிக்கு எவ்வளோ சீட் இருக்கு ஓவராலா கவர்மெண்ட் காலேஜ்ல அப்படின்றது தான். இது வந்து ஒரு கேட்டகரி இப்ப ஓசி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஒரு காலேஜ்ல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல வந்து 61 சீட்டு. ஓசிக்கு, பிசிக்கு 52 குடுக்குறாங்க. பிசிஎம் 7, எம்பிசி, டிஎன்சி 39, எஸ்சி வந்து 30, எஸ்சிஏ 6, எஸ்டில 1 மொத்தம் 196 சீட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கு. இது வந்து 92.5% சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டான்லில 197, கீழ்ப்பாக்கல 118, மதுரையில 196, தஞ்சாவூர்ல 118, செங்கல்பட்டு 79, திருநெல்வேலியில 197, 157, கோயம்புத்தூர் இந்த மாரி வரிசையா இருக்கு ஓவரால் சீட்டு. ஸோ இருக்கிற ஒட்டுமொத்த 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லயுமே வந்து எவ்வளோ சீட் இருக்குன்றத இங்க டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஓசில ஒட்டுமொத்த சீட்னா 1254, பிசில 1073, அதேபோல பிசிஎம்ம பொறுத்தவரைக்கும் 142 கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கு. எம்பிசில 809 சீட்டு இருக்கு. ஓவராலா நான் சொல்றது கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்தையும் சேர்த்து. அதேபோல எஸ்சி கேட்டகரில 612, எஸ்சிஏல பொறுத்தவரைக்கும் 117, எஸ்டி கேட்டகரில 41. ஒட்டுமொத்தமா கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கிற சீட்டு 4048 சீட்டு தாங்க இருக்கு. சரிங்களா? இந்த 4048 சீட்டுக்கு தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அப்ளை பண்றாய்ங்க. கவர்மெண்ட் காலேஜ்ல நமக்கு வேணும்னு சொல்லி அப்ளை பண்றாங்க. அத வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப போட்டி வந்து கண்டிப்பா நிச்சயமா அதிகமா தான் இருக்கும் உங்களுக்கு. இன்னொரு கவர்மெண்ட் காலேஜ்ல எம்பிபிஎஸ் இஎஸ்ஐசி கேகே நகர். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 90 சீட் இருக்கு ஓவராலா. இதுல வந்து ஓசிக்கு 28, பிசிக்கு 24, பிசிஎம் 33, எம்பிசி, டிஎன்சி 17 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததா வந்து செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஓவராலா அதாவது செல்ஃப் ஃபினான்சிங், கவர்ன்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மென்ட் கோட்டான்னு சொல்லி தனித்தனியா இருக்கு. இதுல மொத்தம் 22 காலேஜ் நமக்கு இருந்தது இல்லையா? இந்த 22ல பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிறது 20 காலேஜ் மட்டும் தான் நமக்கு ச லிஸ்ட்லயே காமிக்கிறாங்க. ஸோ என்னன்னா 3 காலேஜ் நமக்கு பிரைவேட் யுனிவர்சிட்டியா மாறிடுச்சு. அதாவது யுனிவர்சிட்டியா மாறுனதுக்கு அப்புறம் டீம்டா மாறிடுச்சு. டீம்டா மாறுனதுக்கு அப்புறம் இதுல வந்து குறைஞ்சிருக்கு. 22, 23 கிட்ட இருந்தது. இப்ப குறைஞ்சிருக்கு. பட் அடிஷனலா புதிய காலேஜ் இதுல வந்திருக்கான்னா வரல. வந்த மாரி தெரியல. மேபி அது குடுக்கலாம். மேபி அடுத்த ரவுண்ட்ல கூட அது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஒட்டுமொத்தமா கவர்ன்மெண்ட் கோட்டால பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல நீங்க சேரணும்னா, ஓசி கேட்டகரிக்கு 572 சீட் இருக்கு பிரைவேட் காலேஜ்ல. கவர்ன்மெண்ட் கோட்டா சீட்டு. அதேபோல பிசிஏ பொறுத்தவரைக்கும் 489, பிசிஎம் பொறுத்தவரைக்கும் 65, எம்பிசில 369, எஸ்சி கேட்டகரி 279, எஸ்சிய பொறுத்தவரைக்கும் 270 அ அ எண் 53, எஸ்டி பொறுத்தவரைக்கும் 18. அதுவே நீங்க மேனேஜ்மென்ட் கோட்டால உள்ள வரும்போது ஒட்டுமொத்தமா வந்து இது எல்லாத்தையும் சேர்த்துங்க. அதாவது கவர்ன்மென்ட் காலேஜ் அண்ட் மேனேஜ்மென்ட் கோட்டா அப்படின்னு பார்க்கும்போது 3350 சீட் ஓவராலா காமிக்கிறாங்க இல்லையா? இந்த 3350 சீட் எல்லாத்தையும் சேர்த்து. கவர்ன்மென்ட் அண்ட் மேனேஜ்மென்ட்டையும் சேர்த்து. அதேபோல பிரைவேட் யுனிவர்சிட்டிய பொறுத்தவரைக்கும், பிரைவேட் யுனிவர்சிட்டி ஒரு 3 யுனிவர்சிட்டீஸ் இருக்கு. இந்த 3 யுனிவர்சிட்டிய பொறுத்தவரைக்கும் வந்து 575 சீட்டு ஓவராலா இருக்கு. இதுலயுமே ஒரு கேட்டகரிக்கும் எவ்வளோ சீட்டுன்றது இந்த பிடிஎஃப்ல டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. ஸோ கவர்ன்மென்ட் காலேஜ் பிடிஎஸ். பிடிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 197 இருக்கு. ஆ அதாவது சென்னையில இருக்கிற காலேஜ் புதுக்கோட்டை அண்ட் கடலூர். ஸோ இங்க வந்து இருக்கு. அதேபோல செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ பொறுத்தவரைக்கும் பிடிஎஸ்ல ஒட்டுமொத்தமா டோட்டல் இதுல குடுக்கல. பட் ஓகே கவுண்ட் பண்ணி பார்த்துக்க வேண்டியது தான். கவர்ன்மென்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மென்ட் கோட்டான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா சீட்டுமே அவைலபிள் இருக்கு. நீங்க இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி உங்க கேட்டகரிக்கு எவ்வளோ சீட் வந்து நமக்கு இருக்கு அப்படின்றத நீங்க ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வேக்கன்ட் எவ்வளோ இருக்கு? இப்போ உதாரணத்துக்கு பிசிஏ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ சீட் இருக்குன்னு சொன்னா, ஆ உதாரணத்துக்கு ஒரு 1073 சீட்டு பிசில இருக்கு. இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த 1073ல இன்னும் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லி வேக்கன்சி லிஸ்ட்ட ரிலீஸ் பண்ணுவாங்க.
அதுதான் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வரும் நமக்கு. சரிங்களா? ஸோ இந்த டீட்டெயில் ஒரு ஒரு ரவுண்ட்லயுமே குடுப்பாங்க. இத நீங்க ஜாக்கிரதையா கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வாங்க. இதுதான் ஓவராலா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்தமா இருக்கிற சீட்டு. எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.